ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான கோவக்காய் ரெடி பண்ணிடலாம். இது எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு இந்த மாதிரி கோவக்காய் வாங்கி நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் இதையும் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடணும். இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா காய் நல்லா மொறுன்னு வெந்து வந்துடும். எந்த மசாலாவுமே ஆட் பண்ணாமல் வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான கோவக்காய் ரெடி பண்ணல. இது லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு டைமும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.